ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு மார்ச் 11. நல்ல செம்மையான பாதை. நமது சித்தத்தை கடவுளின் சித்தத்தோடு ஒத்திருக்கும்படி செய்யும்போது அதை ஒழுங்காக உபயோகிக்க ஆரம்பிக்கின்றோம். நம் அனைவருக்கும் இது ஒரு உன்னதமான வெளிப்பாடு. நமது சிக்கல்களின் முக்கிய காரணம் நமது சித்தத்தை தவறாக உபயோகித்ததுதான். நமது பிரச்சனைகளை நமது சித்தத்தின் சக்தி கொண்டு தாக்க முயற்சித்தோம். அதை கடவுளின் சித்தத்திற்கு ஒத்திருக்குமாறு கொண்டு வர முயற்சிக்கவில்லை. அதை செயல்முறையில் கொண்டு வருவதே 12 வழிமுறைகளின் நோக்கம். 3வது வழிமுறை அதற்குரிய கதவுகளை திறக்கின்றது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து என் சுய சித்தம் என்னை எங்கே கொண்டு சென்றது என அறிந்து கொள்வதுதான். எனக்கு மிகவும் நன்மையானது எது என எனக்கு தெரியாது. கடவுளுக்கு அது தெரியும் என நம்புகின்றேன். கடவுள் என்ற கோட்பாட்டை நல்ல நேர்மையான வழிகாட்டி என நான் எடுத்துக்கொள்கின்றேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆனால் நான் என்னை பல நேரம் கைவிட்டிருக்கின்றேன். எனது சுய சித்தத்தை உபயோகித்தல் எனக்கு அயற்சியையும் அலுப்பையும் ஏமாற்றத்தையும் தந்துள்ளது. 3வது வழிமுறை பிற வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான வழிகளை திறந்துவிடுகிறது. கடவுளிடம் நான் உதவி கோரும்போது நடப்பவை எல்லாம் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மிகச் சிறந்ததையாகவே நடக்கின்றது. காரியங்கள் கச்சிதமாக எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவ்வாறு நடக்கின்றன. நான் எதிர்பார்த்தது போல் இல்லை எனினும் எனக்கு சிறந்ததையே இறைவன் எனக்கு செய்கின்றார். இறைவனிடம் விட்டுவிடும்போது நான் எனக்காக செய்ய முடியாததை அவர் எனக்காக செய்கின்றார். நன்றி.